சித்தம் ஹாஸ்பிட்டல் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். நான் டாக்டர் தீபா, சித்தா பிசிஷியன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இல்லாத ஒரு பர்சனே கிடையாதுன்னு சொல்லலாம். சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த நெஞ்செரிச்சலா இருக்கு, அடிக்கடி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு, ஃப்ரீக்வெண்டா ஏப்பம் வருது. நான் ஏப்பம் வரும்போதுலாம் நான் சாப்பிட்ட சாப்பாடோட சேர்ந்து அந்த ஸ்மெல்லோட ஏப்பம் வருது. இதெல்லாமே எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, வெளியே போவே இல்லை, சொல்ல முடியாத டைம்ல கூட எனக்கு கேஸ் வெளியே பிரியுது. இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைனால நம்ம கவலைப்பட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னா, இப்போ நம்மளோட ஸ்டொமக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரே டியூப் மாதிரி இருக்கும். நம்மளோட இங்க தொண்டையில இருந்து ஆரம்பிச்சு கீழே ஆனல் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே டியூப் மாதிரி இருக்கும். இதுல நம்மளுக்கு ஏதோ ஒரு இடக்கு இருக்கு, ஏதோ ஒரு டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த கேஸ் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இது சித்தா முறையில எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிராணவாயுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிராணவாயு தான் நம்ம மூச்சு உடல்ல இருந்து எல்லாத்துக்குமே சரிமா இருக்கும். இன்னொன்னு அபான வாயுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அபான வாயு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கிறதாகட்டும், எல்லாம் நம்ம செமிச்சு அது பாத்ரூம் போயிட்டு எல்லாமே இது பண்ற வரைக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அபான வாயு. இது அங்கங்க நம்ம பாடியில லைக் அந்தந்த இடத்துல தேவையில்லாத இடத்துல அக்யூமுலேட் ஆகிறதுனாலதான் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. இது ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸாவோ இல்ல ஒரு குடல்ல புண்ணாவோ பெரும்பாலும் அந்த ஸ்டொமக் ரீஜன்ல மட்டும் இதா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் என்ன மாதிரிலாம் நம்ம சிம்டம்ஸ் கொடுக்கும். ஸோ முதல்ல நீங்க கரெக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கவங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கும். அதாவது மோஷன் ஒழுங்காவே போக மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஹியூமன் பாடிக்கு இருமலம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம காலையில சாப்பிட்டதே ஈவினிங் மோஷன் போயிடணும், நைட்டு சாப்பிடுறது மார்னிங் மோஷன் போயிடும். இந்த மாதிரி மோஷன் போகாம நான் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் டாக்டர் மோஷன் போனேன், இல்லாட்டி நான் மோஷனே போக மாட்டேன், எனக்கு 1 வீக் ஒரு தடவை தான் வருது, இந்த மாதிரி இருக்கும் போது அன்னைக்கு என்ன பண்ணும், அந்த கேஸ் உள்ளே தான் இருக்கும். அது ஒண்ணு ஏப்பமா நம்மளுக்கு வெளியே வரும், அப்பில்லாட்டி அடிக்கடி காற்று பிடிஞ்சு நம்மளுக்கு வெளியே வரும். இந்த கேஸ்ட்ரைட்டிஸை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹைப்போ அசிடிக், ஹைப்பர் அசிடிக்னு சொல்லுவாங்க. இப்ப ஹைப்போ அப்படின்னா செரிமான தன்மை சுத்தமாவே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது நம்ம குடல்ல ஒரு விதமான ஆசிட் சுரக்கும். அதாவது அதுதான் HCl சொல்லுவாங்க, அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சில பேர்த்துக்கு அதிகமா சுரக்கும். அதிகமா சுரக்கும் ரொம்ப எரிச்சலா வருது, ரொம்ப புண்ணு வருது, ரொம்ப அடிக்கடி ஏப்பம் வந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸா கொடுக்கும். சில பேர்த்துக்கு அது செமிக்காது. இப்ப சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா நைட்டு சாப்பிட்ட ஃபுட்டை கூட அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு காலையில அப்படியே வாமிட் எடுக்கிற நிலைமையில கூட இது கொண்டு போய் விடும். அதுக்கு பேர் தான் ஹைப்போ அசிடிக். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியான உணவு முறைகளை தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ முதல்ல இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுனால நம்ம ஜீரண மண்டலம், அதாவது சாப்பாடு சரியாம இருக்கிறதுனால தான் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமா இந்த ஜீரண மண்டலம் ஏன் கெடுது, நம்ம என்னெல்லாம் வாழ்க்கை முறைகளை தப்பு பண்றதுனால நம்மளுக்கு கெடுதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா வெளியே சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதாவது முதல்லலாம் பாத்தீங்க அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நம்ம ஹோட்டல்ல போய் ஒரே ஒரு ஃபுட்டு சாப்பிடுவோம், அதுவுமே நம்ம ஒரு தோசை இட்லி தான் சாப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு வாரத்துல ஒரு 7 நாள் இருக்குன்னா ஒரு 5 நாள் 6 நாள் கிட்டத்தட்ட நம்ம ஹோட்டல்ல தான் சாப்பிடுறோம். ஒரு நாள் மட்டும்தான் நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடுறோம். இந்த ஹோட்டல் ஃபுட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா சாப்பிடுறோமா பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. நம்ம எந்த மாதிரி ஒரு உணவு எடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஸ்பைசஸ் போட்டிருப்பாங்க, நிறைய சால்ட் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சமா நம்ம பாடிக்கு எடுத்துக்கிற போது அதெல்லாமே நீண்ட காலமா நம்ம எடுத்துக்கிற போது ஒரு டாக்ஸின்ஸா நம்மளுக்கு கிரியேட் ஆகிறது இருக்கு. சின்ன குழந்தை கொண்டு இன்னைக்கு ஹோட்டல்ல தான் சாப்பிடுறாங்க. இது நம்மளோட ஜென்ரேஷனுக்கு, அதாவது நம்மளோட ஜீனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உணவுகள், அதாவது ஜங்க் ஃபுட் ஆகட்டும், ஒரு பீஸா பர்கர் நம்மளோட ஜென்ரேஷன் நம்மளோட ஜீனுக்கு இது செட் ஆகாத ஒரு உணவு. என்ன ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா, சின்ன குழந்தையில இருந்து இப்ப நம்ம வெளியே ஒரு கூட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன குழந்தைங்கள அம்மா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் வேணும், அம்மா எனக்கு பர்கர் வேணும், நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்றோம், கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகேப்பா வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துரும். அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுது, அந்த நாக்குல அந்த டேஸ்ட் ஒட்டி போயிடுது. அதனால திரும்ப திரும்ப